ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பராக சாக்லேட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால்ஸ் வச்சு நீங்கள் கேக் டாப்பர்ஸாக கூட யூஸ் பண்ணலாம், அதாவது எடிபிள் கேக் டாப்பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய வேஸ் இருக்குது, ஆனால் குட்டி குட்டி சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மோல்ட் செய்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கான் மோல்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் அக்ரிலிக் மோல்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சிலிக்கான் மோல்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டு மோல்டு எடுத்திருக்கேன், தென் சின்னது, அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட் வந்து அரவுண்ட் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஈஸியாக மெல்ட் ஆகும். சாக்லேட் வந்து டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சு மெல்ட் பண்ணாதீங்க, டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக இருக்கும், சாக்லேட் வந்து கருகாமல் இருக்கும். அதே மாதிரி 250 கிராம்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் மெல்ட் பண்ணாமல் தனியாக வச்சுக்கோங்க. அது ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். ஸோ நல்ல வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் 10 மினிட்ஸ் விட்டுருங்க. சாக்லேட் அழகாக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை ஸ்டவ்லேருந்து, அதாவது அந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 50 கிராம்ஸ் தனியாக வச்சுருப்போம்ல சாக்லேட், அதை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 50 கிராம்ஸும் அழகாக மெல்ட் ஆகிடும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது சாக்லேட்டோட டெம்பரேச்சர் வந்து அழகாக மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி அகெயின் க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா சிலிக்கான் மோல்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணும் போது அந்த கர்வ்லேருந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நம்ம டிமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக குறைஞ்சது 2 லேயராவது கொடுக்கணுங்க. 3rd லேயர் மோஸ்ட்லி தேவைப்படாது. அது எப்போ தேவைப்படும் அப்படின்னு நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் அழகாக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயும் செட் ஆகும், பட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் செட் ஆகிடும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம செகண்ட் லேயர் எப்படி தரப்போகிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இந்த மாதிரி லைட்டுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டர் ஷேடாக தெரியும். விச் மீன்ஸ் அங்கெல்லாம் நம்ம சாக்லேட்டை ஒழுங்காக போடலன்னு அர்த்தம், ஒழுங்காக அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கும் போது நீங்கள் டிமோல்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பால்ஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால திரும்பவும் செகண்ட் லேயர் எந்த இடத்துலலாம் லைட் ஷேட் ஆஃப் சாக்லேட் தெரியுதோ அங்கெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் லேயர்லேயும் கார்னர்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து அகெயின் லைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு 3rd லேயர் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3rd லேயர் வேணாம், எங்கேயுமே உங்களுக்கு லைட் ஷேட் தெரியல அப்படின்னா அகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக டிமோல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து க்ரீமியாக இருக்கிறனால நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளோ ஆகிடுங்க, அதாவது கீழே அப்படியே இறங்கி வந்துடும். ஏன்னா அது ஆல்ரெடி லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 2 கோட்டிங் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிமோல்ட் பண்ண முடியும். அண்ட் நவ் கம்மிங் டு திஸ், இப்போ சின்ன சைஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் ஒரு லேயரே பர்ஃபெக்டாக வெளியில் வந்துடும். ஸோ அழகாக இந்த மாதிரி நீங்கள் அடியிலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்க இழுத்து அப்படின்னா டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக 2 லேயர்ஸ் அட்வைசபிள். இப்போ சின்னதாக இல்லை, இதை விட சின்னதாகவும் ஒரு சைஸ் இருக்குது. இந்த மாதிரி சைஸஸ் பண்ணும் போது ஜஸ்ட் 1 லேயர் ஆஃப் சாக்லேட்டே பர்ஃபெக்டாக டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 4 பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 லேயர் தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதுலேயே வந்து அழகாக டிமோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 லேயர்ஸ் அப்ளை பண்ண இந்த பெரிய சர்க்கிளை டிமோல்ட் பண்ண போகிறோம். ஸோ டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் தட் கார்னர்ஸை மட்டும் லைட்டாக இழுங்க. எல்லா கார்னர்ஸ்லையும் இழுத்திங்கன்னா அழகாக ஏர் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமா கீழேருந்து அழகாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் ஈஸியாக நம்மளால் டிமோல்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி 2 லேயர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் உடையாமல் இதை டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான்.
ஸோ நம்மளோட சாய்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மைலோ ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே ஹெர்ஷீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஹாஃபையும் ஒன்றா வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இல்லை ஒரு தோசைக்கல் எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. பிளேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் தட் வார்மாக இருந்தால் போதும். ஸோ 1 ஹாஃப் எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா லைட்டாக கார்னர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஏற்கனவே நம்ம திக் லேயர்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ மெல்ட் ஆனோடனே அதர் ஹாஃப் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் மெல்ட் பண்ண சாக்லேட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்டிக் ஆகிடும். ஏன்னா அந்த சாக்லேட்டே வந்து ஆல்ரெடி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தனால நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். சம்டைம்ஸ் அதில் ஹோல்ஸ் ஏதாவது இருக்குது, ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ண அந்த லிக்விட் சாக்லேட் எடுத்து லைட்டாக உள்ளே கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அது அழகாக பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் உடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தோடனே லைட்டாக பால் சூடு பண்ணி அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அழகாக வந்து இது மெல்ட் ஆகி சாக்லேட் மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் இல்லை மைலோ மில்க், அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸில் நம்ம என்ன வேணுமோ குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு தரலாம். இப்போ சர்க்கிள் பண்ணியாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹார்ட்டை டிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ கார்னர்ஸை மட்டும் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸை ட்ரிம் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்னர்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு அதே மாதிரி தோசைக்கல்லில் சூடு பண்ணி உள்ளே உங்களுக்கு என்ன ஃபில்லிங்ஸ் வேணுமோ பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாக்லேட் பால்ஸ் வந்து நிறைய சைஸஸில் மோல்ட் கிடைக்குதுங்க. ஸோ நமக்கு எந்த சைஸஸ் வேணுமோ அதை வாங்கி நம்ம ரெடியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கப் கேக் செய்யும் போது, சாக்லேட் கேக் செய்யும் போதெல்லாம் அதுக்கு டாப்பிங்ஸாக கூட யூஸ் பண்ணலாம், டாப்பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. சாக்லேட் பால்ஸையும் வந்து நம்ம அழகாக வார்ம் மில்க் ஊற்றி மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சூப்பராக குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.